வாஞ்சியோடும் தவனத்தோடும் காத்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்க நாமம் ஒன்று மட்டிலுமாய் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற வார்த்தைகள் சைன், ஐடென்டிட்டி. ஆங்கிலத்தில இரண்டு வெவ்வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் தமிழில இரண்டிற்கும் ஒரே அர்த்தமே வருகிறது. அடையாளம். அடையாளம். இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு. இப்ப சைனுக்கும் ஐடென்டிட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்று டிக்ஷனரியில போய் கொஞ்சம் அதை பார்த்த போது இரண்டு அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைன் என்பதற்கு ஒரு செய்தியை தெளிவுபடுத்துவதற்காக செய்யப்படும் பார்க்கக்கூடிய அடையாள குறியீடுகள். அது சில நேரங்களில் நம்ம சில காரியங்களை பார்ப்போம். அந்த அறிவிப்பை பார்ப்பதன் மூலமாக சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது சைன் என்பது ஒரு செய்தியை தெளிவுபடுத்துவதற்காக செய்யப்படும் பார்க்கக்கூடிய அடையாளங்கள். ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் அல்லது ஒரு நபரின் உண்மைத்தன்மைக்கான நிரூபணம். உண்மைத்தன்மைக்கான நிரூபணம். அத நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுக்கறாங்க. அந்த ஐடி கார்டு எதை சொல்லுகிறது? ஒரு உண்மைத்தன்மையை. நான் இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், எனக்கு ஒரு ஐடி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐடி கார்டு எதை நிரூபிக்கிறது? இந்த குறிப்பிட்ட நபர் எங்களுடைய நிறுவனத்திலே அவர் இந்த பதவியிலே வகித்துக் கொண்டிருக்கிறார், அதற்கான நிரூபணம் இந்த ஐடி கார்டு. சோ அதுல அவங்களுடைய தலைமை கையெழுத்து அவங்களுடைய ஆபீஸ் எம்பளம்லாம் போட்டு அந்த ஐடி கார்டை கொடுக்கறாங்க. அப்ப அது ஒரு உண்மை தன்மையை அங்கே நிரூபிக்கின்றது. என்ன உண்மைத்தன்மை? இந்த குறிப்பிட்ட நபர் எங்களுடைய நிர்வாகத்திலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான உண்மைத்தன்மை. இதுதான் ஐடென்டிட்டி. சைன் என்பது நாம் ஒரு செய்தியை தெளிவுபடுத்துவதற்காக செய்யப்படும் பார்க்கக்கூடிய அடையாள குறியீடுகள். நாம் இப்ப நெடுஞ்சாலையில பயணித்து போய்கொண்டிருக்கும் போது சாலை ஓரங்களில சில அடையாள சின்னங்கள் இருப்பதை நாம் பார்த்திருப்போம், அதை கவனித்திருப்போம். அதுல 3 விதமான அடையாளங்கள் இருக்கின்றன. ஒன்று உத்தரவு சின்னங்கள், அடுத்தது எச்சரிக்கை சின்னங்கள், மூன்றாவது தகவல் சின்னங்கள். இப்ப இந்த உத்தரவு சின்னங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவப்பு நிறத்துல வட்ட வடிவமாக இருக்கும். அந்த வட்டத்தினுடைய அந்த எட்ஜ் ஃபுல்லா நல்ல போல்டா ரெட்ல பார்டர் போட்டிருக்கும். உள்பகுதி வெள்ளையாக இருக்கும். அதுல நீல நிறத்திலே அங்கே முத்திரைகள், அங்கே சில அடையாள சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த சின்னங்கள் எதை குறிக்கிறது என்றால், இது ஒரு உத்தரவு. இந்த உத்தரவை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்க தவறினால் தண்டனை. தண்டனை. என்ன உத்தரவு பாருங்க. சில இடங்களை பார்த்திருப்போம், நோ வே அப்படின்னு போட்டிருக்கோம். இது இங்கே வழி இல்லை. இன்னும் சில இடங்களிலே ஒரு வழி பாதை, நேராக போகலாம் அல்லது நேராக போகக்கூடாது, யூ டர்ன் செய்யக்கூடாது, வலது பக்கம் திரும்ப தடை. இந்த மருத்துவமனை இருக்கிற இடங்களெல்லாம் ஹார்ன் அடிக்க கூடாது, கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது, வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம பார்த்திருப்போம். இதெல்லாம் எப்படி எந்த நிறத்துல இருக்குன்னு சொன்னா, வட்ட வடிவமான போர்டுல சிவப்பு பார்டர் கட்டி வெள்ளைய பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர்ல எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். இவைகள் எல்லாம் உத்தரவு சின்னங்கள். இதை மீறக்கூடாது, கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மீறினால் தண்டனைக்கு உட்படுவோம். இது உத்தரவு சின்னம். அடுத்து எச்சரிக்கை சின்னங்கள் சில இருக்கும். என்ன?
அதாவது சிவப்பு முக்கோணத்துல, அந்த முக்கோணத்துல பார்டர் வந்து சிகப்புல இருக்கும், பேக்ரவுண்ட் உள்ளுக்குள்ள வந்து வெள்ளையாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கருப்பு நிறத்திலே இருக்கும். அதாவது அந்த வடிவங்கள் உடைய அடையாள குறியீடுகள் இருக்கிறது அல்லவா, அது கருப்பு நிறத்துல இருக்கும். உத்தரவு சின்னத்துல அது ப்ளூ கலர்ல இருக்கும். இங்க எச்சரிப்பு சின்னத்துல வந்து கருப்பு கலர்ல அது இருக்கும். இது எதை அந்த பயணிக்கின்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால், சாலையிலே எதிர்கொள்ளக்கூடிய அபாயங்களை முன்கூட்டியே ஓட்டுநருக்கு அது எச்சரித்து உணர்த்துகின்றது. இந்த சின்னங்களை பார்த்த உடனே ஓட்டுநர் வாகனத்தினுடைய வேகத்தை குறைத்து எச்சரிக்கையோடு கூட அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும். இது எச்சரிப்பின் சின்னம். என்ன? ஓட்டி கொண்டு போகிறவருக்கு இந்த நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பாதையில சில ஆபத்துகள் நிறைந்த பகுதிகள் இருக்கின்றன. ஆகையினால நீங்க உங்களுடைய வாகனத்தினுடைய வேகத்தை குறைத்து கவனமாக செல்லுங்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கின்றது. என்ன அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குன்னா, பள்ளிக்கூடம், இங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, மெதுவாக போகவும். சாலை நீங்க போய்கொண்டிருக்கிற சாலையானது வலது பக்கம் திரும்புகிறது அல்லது இடது பக்கம் திரும்புகிறது. அப்ப இந்த சிக்னலை பார்த்த உடனேயே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து, அந்த திருப்பத்திலே வேகத்தை குறைத்து நான் ஜாக்கிரதையாக அதை கடந்து போக வேண்டும். ஆட்கள் வேலை செய்கின்றார்கள், ஆகினால நாம் மெதுவாக போக வேண்டும். ஒடுக்கமான பாலம், பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதை அல்லது பாதுகாக்கப்படாத ரயில் பாதை, இதெல்லாம் அங்கே சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த ரயில் பாதைக்கு போட்டிருக்கிற இடத்துல அந்த கம்பத்துல ஒரு கோடு போட்டிருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருந்து அந்த ரயில்வே கேட் 100 அடி தூரத்துல இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஒரு பட்டை சிவப்பு நிறத்துல அந்த போர்டுல ஒரு கிராஸா ஒரு பட்டை போட்டிருந்துச்சுன்னா, இங்க இருந்து அந்த ரயில்வே கேட் 100 மீட்டர் தூரத்துல இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல 2 பட்டை இருந்துச்சுன்னு சொன்னா 200 மீட்டர் தூரத்துல இந்த ரயில்வே கேட் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது? எச்சரிப்பின் சின்னங்கள். அதாவது நீங்க இந்த சின்னத்தை கவனித்து உங்களுடைய வாகன ஓட்டத்தை மெதுவாக ஓட்டிக் கொண்டு போவீர்களானால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று எச்சரிக்கக்கூடிய சின்னங்கள். இவைகள் முக்கோண வடிவத்திலே இருக்கும். அடுத்து தகவல் சின்னங்கள். சில இன்ஃபர்மேஷன்ஸ அந்த போர்டு நமக்கு கொடுக்கும். அதாவது நம்முடைய பயண தூரத்தை நாம் கணக்கிட்டுக் கொள்வதற்காக சில தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டு, இது சதுர வடிவில் இருக்கும். பார்டரு ப்ளூ கலர் பார்டர், அதுல பேக்ரவுண்ட் ஒயிட்ல இருக்கும், உள்ள இருக்கிற எழுத்தும் நீல நிறத்திலே இருக்கும். இது என்ன சொல்லுது? பெட்ரோல் பங்க் எதிரே வருகிறது, 5 கிலோமீட்டர் தூரத்துல பெட்ரோல் பங்க். அப்ப ஓட்டுநருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. சரி, நம்முடைய வாகனத்துடைய எரிபொருள் குறைந்து கொண்டுள்ள பக்கத்துல இருக்க அந்த பெட்ரோல் பங்க்ல போட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு தகவலை கொடுக்கின்றது. மருத்துவ வசதி, ஒரு ஹாஸ்பிட்டல் படம் போட்டிருப்பாங்க, பெட் படம் போட்டிருப்பாங்க, மருத்துவ வசதி அருகாமையில இருக்கிறது. அங்கே வந்து ஒரு உணவு விடுதி அந்த படமும் போட்டிருப்பாங்க. இப்படியாக ஓட்டுநருக்கு பல தகவல்கள். இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா, பார்க்கிங் விவரம், இங்க இடத்துல 2 வீலர் பார்க் பண்ணலாம், இந்த இடத்துல 4 வீலர் பார்க் பண்ணலாம் என்று பார்க் பண்ணக்கூடிய விவரமும் சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் சில இடங்களிலே அந்த ஊர்களுடைய பெயர், நான் பயணிக்கிற அந்த இடத்துல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது என்பதையெல்லாம் தகவல்கள் கொடுக்கின்றன. 3 விதமான சின்னங்கள் நாம் பயணிக்கின்ற பாதையில அங்கே அரசாங்கத்தாலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உத்தரவு சின்னம், இன்னொன்று எச்சரிப்பு சின்னம், தகவல் சின்னங்கள். எனக்கு அன்பானவர்களே, உலக பிரகாரமான பயணத்திலேயே மனுஷன் 3 விதமான சின்னங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில நாம் நீண்ட பயணம் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய சின்னங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். அந்த சின்னங்களை எல்லாம் நாம கவனிக்க தவறுவோமே ஆனால் போய் சேர வேண்டிய எல்கையை சேர்வது அரிதான காரியம். சரி, இப்ப என்னென்ன சின்னங்களை எல்லாம் சயின்ஸ் அந்த ஐடென்டிட்டிய கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது
சுமார் 30 லட்சம் மக்கள் அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார். இது இந்த 30 லட்சம் இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாளையம் இறங்குறாங்கன்னா அது என்னுடைய பரப்பளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கூகுள்ல போய் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். சரி, நம்முடைய மதுரை கார்பரேஷன் அது அதனுடைய லிமிட் எவ்வளவு, ஜனத்தொகை எவ்வளவு அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணப்ப எனக்கு கிடைத்த ஒரு தகவல் 14,87,000 மக்கள் மதுரை கார்பரேஷன் லிமிட்ல வசிக்கின்றார்கள். எகிப்திலிருந்து வந்த ஜனத்தொகை 30 லட்சம். மதுரை கார்பரேஷன் ஜனத்தொகையை போல 2 மடங்கு ஜனம் பெருத்த மக்கள் கூட்டம். இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாளையம் இறங்குகின்றார்களே, அது எவ்வளவு பெரிய ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீ யோசித்து பார்த்த போது மதுரையினுடைய விட்டம் 30 கிலோமீட்டர் விட்டம். மதுரை கார்பரேஷனுடைய விட்டம் 30 கிலோமீட்டர். இந்த 30 கிலோமீட்டருங்கிறது நம்ம தாம்பரத்துல இருந்து எக்மோர் வரைக்கும் வர்ற டிஸ்டன்ஸ். இப்ப 14,87,000 மக்கள் இருக்கக்கூடிய அந்த இது என்னுடைய பரப்பு 30 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய அளவு. அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்குகிறார்கள் என்று சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய எல்கையை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம் சொன்னா அது நம்முடைய கற்பனைக்கெல்லாம் மிஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்ப நான் இருக்கிற இடத்துல கூடலங்கள்ல இருக்கிறேன்னு சொன்னா மதுரை கார்பரேஷனுடைய எல்கையை நான் கற்பனை தான் பண்ண முடியும். இது எவ்வளவு பெருசு அப்படின்னா நான் ஆகாய விமானத்துல பறக்கும்போது அதனுடைய பிளான் வியூ பார்த்தாதான் அதனுடைய அளவு எனக்கு ஓரளவுக்கு சிறுசா தெரிந்து கொள்ள முடியும். இங்க 30 லட்சம் மக்கள் போய் ஒரு இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள் என்று சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய பரப்பளவை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் என்று எண்ணி பார்க்கும்போது அது மிகவும் அலார்மிங்கா இருக்குது. அன்பானவர்களே, சில வசனங்களை வாசிக்கலாம். எண்ணாகமம் 1வது அதிகாரம் 52வது வசனம். எண்ணாகமம் 1:52. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். அதுல 2வது அதிகாரத்துல 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். ஆண்டவர் எவ்வளவு அருமையா அங்க பிளான் பண்றாரு. அவருடைய திட்டமிடுதல் எல்லாம் அவ்வளவு அருமையானது. அன்பானவர்களே, மனுஷனே ஒரு எல்கைய ஆளுகை செய்வதற்கு எவ்வளவு திட்டங்களை போடுறான். இங்க பாருங்க, ஆண்டவர் அற்புதமாக இந்த 30 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்துல 40 வருஷம் அழைத்து கொண்டு போகிறாரு. எந்த இடத்துல பாளையம் இறங்கும் போது அங்கே ஆண்டவர் அவர்களை அடையாளப்படுத்துகின்றார். இங்க நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில சிந்தித்த வண்ணமாக ஒவ்வொரு 12 கோத்திரமும் அவரவர்களுடைய கோத்திரத்திற்கு உரிய கொடி அதை அவங்க ரெடியா வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்குகிறார்கள் என்று சொன்னால் முதலாவது அங்கே எதை அவர்கள் நிறுவனம் செய்வார்கள் என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தை. ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்கிட்டாங்க, முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாக லேவி கோத்திரம் அவர்கள் அங்கே தங்களுடைய கூடாரத்தை போட வேண்டும். மத்தியில ஆசரிப்பு கூடாரம், அதை சுற்றிலும் லேவியர்கள். ஏனென்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பணிவிடைகளை எல்லாம் அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆகியனாலே லேவி கோத்திரம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாக அவர்கள் தங்களுடைய கூடாரத்தை அங்கே அமைத்துக் கொள்வார்கள். அப்ப அடுத்தது எப்படி ஆண்டவர் திட்டமிடுகின்றார்? அந்த ஆசரிப்பு கூடாரம் மையமா இருக்குது. இதுல அந்த பாளையம் என்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கீழ்ப்புறத்துல 3 கோத்திரம் பாளையம் இறங்க வேண்டும், அவங்க கூடாரம் போட வேண்டும். கீழ்ப்புறத்துல யாரு? கிழக்கு பக்கத்துல யூதா, இசக்கார், செபுலோன்.
இந்த 3 கோத்திரமும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு கிழக்கு பகுதியில அவர்கள் கூடாரம் போட வேண்டும். தெற்கு பகுதியிலே ரூபன், சிமியோன், காத் இந்த 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்தின் தெற்கு பகுதியிலே அவர்கள் தங்களுடைய கோத்திரத்தின்படி கூடாரங்கள் போட வேண்டும். மேற்கு புறத்திலே எப்பிராயிம், மனாசே, பென்யமீன் இவங்க எல்லாம் மேற்கு பகுதியிலே கூடாரம் போட வேண்டும். வடக்கு பகுதியிலே தான், ஆசேர், நப்தலி இவர்கள் வடக்கு புறத்திலே கூடாரம் போட வேண்டும். இதெல்லாம் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது? என்னாகமோ 1வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 45வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் இது யார் யார் எந்த டைரக்ஷன்ல அவங்க தங்களுடைய கூடாரத்தை போட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அருமையாக திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார். அருமையாக திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார். இப்ப பாளையம் இறங்கியாச்சு. அவங்க அங்கங்க அந்தந்த டைரக்ஷன்ல சொன்னப்பட்டபடி கூடாரம் போடுறாங்க. இதுல அந்த 12 கோத்திரத்திற்கும் லேவியை சேர்க்கும் போது அது 13 ஆகிவிடுகிறது. ஏன்னா லேவிக்கு ஒரு கொடி கொடுக்கணும் இல்லையா? அவனுக்கு பங்குதான் கொடுக்கல, கொடியே இல்லைன்னு சொல்லிட முடியாது. லேவிக்கு ஒரு கொடி உண்டு. அப்ப இந்த 13 கோத்திரங்களுக்கும் ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு நிறத்துல இருக்கும். அந்த கொடியினுடைய மையத்துல எப்படி இங்க சாலையில போகும்போது அடையாள சின்னங்கள் அங்க இருக்கிறது, அதுல பேக்ரவுண்ட் பார்டர் சிகப்புல இருக்குது, பேக்ரவுண்ட் வெள்ளையில இருக்குது, அதுல ப்ளூ கலர்ல எழுத்து இருக்கிறது போல இந்த கொடியினுடைய வர்ணம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வர்ணங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு மத்தியிலே ஒரு சின்னம் அங்கே பொறிக்கப்படுகிறது. இது ஏன் கொடுக்கப்படுது? நான் சில நேரங்களில் சில இதை கற்பனை பண்ணி பார்ப்பேன். இப்ப மோசே விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு, இன்னைக்கு எப்ராஹிம் கோத்திரத்தை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இவர் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தோம்னா அந்த எப்ராஹிம் கோத்திரத்தினுடைய கொடி நல்ல உயரமா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கொடியை பார்த்துட்டு அந்த கொடியை பார்த்தே போயாச்சுன்னா அவர் எப்ராஹிம் கோத்திரத்தை போய் சேர்ந்துடலாம். இப்படி வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இங்கே ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்தார்களோ அதே போல இப்ப மோசே அந்த இடத்தை எப்ராஹிம் கோத்திரத்தை அவங்க போய் அந்த இடத்த பார்வையோடு நினைச்சாருன்னா போகலாம். இப்ப இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு இதை நான் சில கோத்திரங்களுடைய வர்ணங்களை மட்டும் சொல்லிடுறேன், மிச்சத்தெல்லாம் நீங்க இதுல போய் பார்த்துக்கலாம். யூதா கோத்திரத்துக்கு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கொடி ஸ்கை ப்ளூ கலர் கொடி. அதுல ஒரு சிங்கத்தினுடைய படம் அங்க பொறிக்கப்பட்டிருக்கும். ஏன்? யூதா ராஜசிங்கம். அதற்கு அடையாளமாக ஸ்கை ப்ளூ கலர் கொடியில ஒரு சிங்கம் அங்கே வரையப்பட்டிருக்கும். ரூபனுக்கு சிவப்பு வர்ண கொடி, அதுல மல்லிகைப்பூ வகையை சேர்ந்த மெனட்ரேக் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் அந்த சின்னம் மத்தியிலே பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து லேவிக்கு சிவப்பு, வெள்ளை, கருப்பு நிறம் கலந்த அத பட்டையா வரும். அப்படிப்பட்ட அந்த இதுல பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கம் இருக்கிறது அல்லவா, 12 கற்கள் பதிக்கப்பட்ட மார்பதக்கம், அந்த சின்னம் லேவி கோத்திரத்துடைய கொடியில பதிக்கப்பட்டிருக்கும். இப்படியாக ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு வர்ண கொடியை கொடுத்து அந்த கொடிக்குள்ளாக சின்னங்களையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏன்? ஆண்டவர் ரொம்ப அருமையா நேர்த்தியா அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறவரு. அந்த இதை பார்த்த உடனே நினைச்சுக்கிடுவாங்க. சில இனத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அந்த இனத்தின எந்த வகை அப்படிங்கிறத எளிதாக புரிந்து கொள்வார்கள். இது கிராம பகுதியில இப்பொழுதும் நடைமுறையில இருந்து கொண்டிருக்கின்றது. இங்க அதே போல இப்ப உன் கொடி என்ன கலர்ப்பா, என்ன சின்னம் அப்படின்னு ஏதாவது ஒரு பொது இடத்துல ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 30 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் 30 பேர் அந்த 30 லட்சம் பேரை அறிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியாது. நம்ம சபையிலேயே இப்ப 200 பேர் இருக்கிறாங்கன்னா 200 பேரை குறித்து முழுமையா நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம்னா கண்டிப்பா இல்ல. 30 லட்சம் பேர் தெரிஞ்சிருக்க முடியாது. அப்ப எங்கேயாவது 2 பேர் மீட் பண்ணிக்கும் போது என்ன கொடி, என்ன சின்னம் உனக்கு, ஓ நீயா, நீ
இசக்கார் கோத்திரமா? ரைட். எளிதிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காக ஆண்டவர் அற்புதமாக இந்த சின்னங்களை எல்லாம் அங்கே ஏற்படுத்தி வைத்தார். ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொடியையும் அந்த கொடிக்குள்ளாக ஒரு சின்னத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அடையாளப்படுத்துகின்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரத்தின் அடிப்படையில அடையாளப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதற்கு நம்மை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மிலே சில அடையாளங்களை ஆண்டவர் போடுகின்றார். இந்த அடையாளத்தை பார்த்த உடனே மற்றவங்க தெரிந்து கொள்வார்கள், ஓ, இவர் கிறிஸ்தவர். என்ன அடையாளம்? அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆக ஆண்டவர் சில அடையாளங்களையும் சைனையும் ஏற்படுத்தி வைக்கிறார், ஐடென்டிட்டியும் ஏற்படுத்தி வைக்கிறார். இப்ப எதெல்லாம் சைன், எதெல்லாம் ஐடென்டிட்டி என்பதையும் நாம இப்பொழுது சிந்திக்கலாம். முதலாவது வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கொலைகாரன் சகோதரனை கொலை செய்து விட்டான். இப்ப ஆண்டவர் அவனை சபிக்கின்றான். நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைந்து திரிவாய். பூமி தன்னுடைய பலனை உனக்கு கொடுக்காது. அவன் ஏற்கனவே விவசாயி. விவசாயியை பார்த்து என்ன சொல்றாரு? அப்பா, நீ ஒரு சகோதரனை கொலை செய்துட்ட, நீ எதை நம்பி இந்த விவசாயத்தை செய்கின்றாயோ அந்த நிலம் உனக்கு பலன் கொடுக்காது. நீ பூமியிலே நிலையற்று அலைந்து திரிகிறவனாக இருப்பாய். இந்த சாபத்தை கேட்ட உடனேதான் அவனுக்குள்ளாக ஒரு பயம். அப்பதான் அவன் கேட்கிறான், என்ன இந்த பூமியில யாராவது என்ன கண்டுகொண்டால், என்ன கண்டுகொண்டா, இவன் கொலைகாரன் அப்படின்னு கண்டுகொண்டா என்ன அவன் கொலை செஞ்சிருவான் அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. இதுல நமக்கு இன்னொரு கேள்வி நமக்கு எழும்பணும் இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு பிறகும் காயின் ஆபேல் தான். ஆபேல் இப்ப கொலை பண்ணிட்டான், காயின் மட்டும்தானே இருக்கிறான். இவனை கொலை செய்யறதுக்கு இந்த பூமியில வேற யாரு இருக்கிறா? அப்ப என்ன காரியத்தை இங்க ஆண்டவர் தெளிவு செய்கிறார்? ஏற்கனவே ஒரு ஜன கூட்டம் அங்கே இருக்கிறது. எல்லாத்தையும் இங்க சொல்லல. ஏன்? அதனாலதான் காயின் சொல்றான், என்னை பார்க்கிறவன் என்னை கொன்று விடுவானையே, நீ பூமிக்கு நிலையற்றவனாக அலைந்து திரிவாய். அப்ப நிலையற்றவனாக அலைந்து திரிகிற பாதைகளிலே அங்கே ஒரு ஜனக்கூட்டம் இருக்குது. ஆகினால அவன் சொல்றான், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவானே. அப்பதான் ஒரு அடையாளத்தை போறாரு. என்ன அடையாளம்? வேதத்துல நமக்கு சொல்லப்படல. ஆனா அது ஒரு பாதுகாப்பிற்காக. இவனை யாரும் கொலை செய்து விடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இங்கே ஒரு மனிதன் இவன் செய்த தவறை இன்னொரு மனிதனும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அடையாளத்தை அவன் போடுறார். அவன் கொலைக்காரன் தான். ஆனா கர்த்தர் ஒரு உயிரை இன்னொரு மனிதன் பறிப்பதற்கு உரிமை கொடுக்கவில்லை. ஒரு ஆத்மாவை உள்ளடக்கி அந்த சரீரத்தை கொல்வதற்கு எந்த ஒரு மனிதருக்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கல. இவன் அதே தவறு செய்துட்டான். ஆனா இந்த தவறு இன்னொரு மனிதன் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அடையாளத்தை போட்டுறாரு. நம்ம அதற்கு ஒரு பாதுகாப்பு அடையாளம் வேணா நம்ம வச்சுக்கலாம். ஆனா இது இந்த அடையாளம் போட்டாரு பாத்தீங்களா, இதனுடைய பிரதிபலிப்பு எங்க வருது அப்படின்னா, இந்த காயனுக்கு பிறகு 5வது தலைமுறை ஆகிய லாமேக்கு, அதையும் கூட வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 23ல இருந்து வாசிப்போம். 23ல இருந்து. லாமேக்கு தன்
லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே, சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயனுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். இப்ப 5வது தலைமுறையாகிய லாமேக்கு சொல்றான். என்ன சொல்றான்? காயினுக்காக 7 பழி சுமருமானால். இது எப்படி அவனுக்கு தெரியும்? லாமேக்கு எப்படி தெரியும்? அப்ப காயின் மீது போடப்பட்ட அடையாளமானது அது சமூக ரீதியாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அதை வச்சுதான் லாமேக்கு சொல்றாரு. 5வது தலைமுறைக்கு பிறகு வந்த லாமேக்கு சொல்றாரு. அவனுக்கு 2 மனைவி, தன்னுடைய மனைவிகளை பார்த்து சொல்றான், பா, நான் என்னைய ஒருத்தன் காயப்படுத்தினா, என்னைய காயப்படுத்தினவன நான் கொன்னுட்டேன். இது காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்னா, காயினை கொல்பவனு மேல அவனுக்கு 7 பழி சுமருன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்காக 77 பழி சுமருமே என்று சொல்லி அவன் தன்னுடைய தவறை தன்னுடைய மனைவிகளிடத்துல அவன் அறிக்கை செய்கின்றான். அறிக்கை செய்வது எதை சுட்டி காண்பிக்கின்றான்? காயினை சுட்டி காண்பிக்கின்றான். அப்ப காயின் மீது போடப்பட்ட அந்த அடையாளத்தினுடைய தாக்கம் 5வது தலைமுறைக்கு பிறகும் அது பேசப்பட்டது. நாம இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நாம அதை பேசுறோம்? காயின் மீது ஒரு அடையாளத்தை கர்த்தர் போட்டார். ஒரு அடையாளத்தை போட்டார். இது ஒரு பாதுகாப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. இத சைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இத நான் ஐடென்டிட்டி என்றுதான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதனை உண்மை தன்மையை அடையாளப்படுத்துவதற்காக போடப்படுகிற இதுதான் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மைத்தன்மை. இப்ப இந்த காயினுடைய உண்மை தன்மையை அறிவிப்பதற்காக காயினுக்குள்ளாக போடப்பட்டது சைன் அல்ல, ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, காயினுக்குள்ளாக போடப்பட்ட அந்த காரியம் அது என்னவென்று தெரியாவிட்டாலும் அது பின் சந்ததியாக அவன் மீது போடப்பட்ட அந்த அடையாளத்திற்கான நோக்கங்களை ஜனங்கள் எப்பவும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் நமக்குள்ளாகவும் சில காரியங்களை அவர் போட விரும்புகின்றார். காயினை நமக்கு ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு அடையாளத்தை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமும் 12வது அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமும் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே இருந்து விடுதலை செய்து அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்போது ஒரு அடையாளம். நாங்க என்ன சொல்லுன்னா, நீங்க அந்த பஸ்கா பலியினுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள்ல மேல் சட்டத்துல தெளியுங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப இது ஒரு சைன். இது ஐடென்டிட்டி கிடையாது, இது சைன். என்ன சைன்? யாருக்காக போடப்படுகிற சைன்? சங்கார தூதன் வரப்போகிறான் அல்லவா, ஜனங்களை அழிக்கும்படியாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஜனங்களை அழிக்கும்படியாக சங்காரத்துடன் வரும்போது அந்த சங்காரத்துடன் கண்டுகொள்ளும்படியாக ஒரு தகவல் சின்னம். என்ன தகவல்? இந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டின் மீது நீ கை வைக்காதே, அந்த ஜனங்களை நீ அழிக்காதே. ஒரு சைன். இது அந்த சங்கார தூதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அடையாளம், தகவல்.
இப்ப நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஆண்டவர் ரத்தத்தை நிலைக்கால்களை தெளிக்கலாம் சொன்னாரு. இந்த சங்காரத்துடன் வரும்போது நான் என் வீட்டு நிலக்கால தெளிச்சிருக்கிற அந்த ரத்தம் அந்த சங்காரத்து அந்த கண்ணுக்கு தெரியாம போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ, நமக்கு பாதிப்புல வரும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த இடத்துல ரத்தத்தை நல்ல பெரிய ஒரு பிரஷ வச்சு நிலக்கால முழுவதும் மேல் சட்டத்துல பூரா தெளிக்கிறதுக்கு பதிலா நல்ல பட்டை அடிச்சது மாதிரி ரத்தத்தை ஃபுல்லா நிலைக்கால்கள் எல்லாம் பூசியிருப்பேன். என்ன ஏன் நம்பிக்கை என்ன? தெளிக்கிறதா அந்த சங்கார தூதனுக்கு தெரியாம போயிருமே. ஆகையினால நான் ஃபுல்லா ரத்தத்தை ஊசியே வச்சிரேன்னு நான் செஞ்சிருப்பேன். ஆனா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்படி செய்யல. அந்த ரத்தத்தை அவன் அந்த சங்காரத்துடன் தெளிவா பார்த்துட்டு தான் அந்த இடத்தை விட்டு கடந்து போனான். இது அந்த சங்கார தூதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம். இது அந்த ஜனங்களுக்கு உரியது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம் அல்ல. அதே போல காயின் மீது போடப்பட்ட அடையாளம் யாருக்கு? அவனுக்காக போடப்பட்ட அடையாளம் அல்ல. அவனை பார்க்கின்ற மற்றவர்கள் கண்டுகொள்ளும்படியாக போடப்பட்ட ஒரு அடையாளம். நமக்கு இருக்கிற அடையாளம் நாம பார்க்கிறதுக்கு அல்ல, நல்லபடியா போடப்படுகிற அடையாளம். இப்ப இந்த இதுல அந்த ரத்தம் சங்கார தூதனுக்கு ஒரு தகவல் சின்னமாக அது அமைந்தது. அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 43 45 வரை. லூக்கா 6 வசனம் 43 45 வரை. நல்ல மரமானது நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இங்கே ஆண்டவர் ஒரு அடையாளப்படுத்துகிறார். நல்ல மரம் எது, கெட்ட மரம் எது என்பதை அடையாளப்படுத்துகின்றார். நல்ல மரத்திற்கான அடையாளங்கள்ல அந்த கனிகளினாலே இது நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சொல்லிட்டு, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகின்றான். அப்ப மனுஷனையும் அங்கே மரத்தையும் மனுஷனையும் ஒப்பிட்டு பேசுகின்றான். நல்ல மரம் அது தன்னிடத்திலே நிறைந்திருக்கிற நல்ல கனிகளினாலே அது அடையாளப்படுத்தப்படுகிறது. இது நல்ல மரம். கெட்ட கனிகளை தாங்கி இருக்கிற மரம் அதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் கெட்ட மரம். இப்ப இது ஒரு ஐடென்டிட்டி, அந்த மரத்தினுடைய உண்மைத்தன்மையை காண்பித்து கொடுக்கிறது. இது சைன் அல்ல, இங்க சொல்லப்படுகிறது ஐடென்டிட்டி, உண்மைத்தன்மை. நல்ல கனியை பார்க்கும்போது இது நல்ல மரம் என்பதை அடையாளப்பட்டு கண்டுகொள்ள முடியாத கொடுக்கப்படுகிற ஐடென்டிட்டி கார்டு. நமக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்மள எல்லாம் ஒரு மரமாக பாவிக்கின்றார். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறார். அப்ப நான் எதை வெளிப்படுத்துகிறேன் என்பதை பொறுத்துதான் எனக்கு ஆண்டவர் ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கிறார். யாருக்காக? மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியாத. என்னை பார்க்கிற ஒரு மனுஷன், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்கிட்ட பழகணும்னு சொன்னா நான் நல்லவே என்பதை அவங்க அறிந்து கொண்டாதான் என்கிட்ட அவங்க பழக முடியும். அப்ப அந்த ஐடென்டிட்டி கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாரு, என்னிலே போடுகிறார். இவன் நல்லவன், நம்பத்தக்கவன், பழகுவதற்கு ஏற்றவன் என்றெல்லாம் அந்த கனியானது மனிதனை கவர்ந்து இழுக்கின்றது. அந்த கனியிலிருந்து வரக்கூடிய நறுமணம், மாம்பழ சீசன்ல மாம்பழ கடைகள் பக்கம் கடந்து போகும்போதே அந்த சுவையானது, அந்த ஸ்மெல்லானது நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்கிறது.
அதுல இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம். ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நல்ல பொக்கிஷத்துல இருந்து நான் கொடுக்கிறேன்னு சொன்னா என்கிட்ட இருந்து ஒரு நறுமணம், நற்கந்தம். நம்ம ஆண்டவர் அப்படித்தானே அழைக்குதா? நீங்களும் நான் நற்கந்தங்கள். இப்ப என்னிடத்துல இருந்து அந்த நல்ல வாசனையானது வெளிப்பட்டு போகும்போதுதான் நான் மனிதர்களை கவர்ந்து இழுக்க முடியும். அப்ப என்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல எதையெல்லாம் நான் மறைத்து வைக்க வேண்டும், எதையெல்லாம் நான் அங்கே புதைத்து வைக்க வேண்டும். கர்த்தர் அதையே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்ப நமக்குள்ள அந்த ஒரு பெரிய ஐடென்டிட்டிய ஆண்டவர் கொடுக்கின்றார். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நான் எடுத்து கொடுக்கும்படியாக என்னை பார்க்கிற மக்கள் எல்லாம் என்னிடத்துல என்னிலே இருக்கிற அடையாளத்தை பார்த்து என்னிடத்திலே வந்து பழக வேண்டும். என்கிட்ட மனுஷங்கள் வர்றதுக்கே தயங்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற அடையாளம் சரியான ஒரு அடையாளம் அல்ல. அது கெட்ட மரத்திலே காணப்படுகின்ற அடையாளத்தை போல. அந்த கனியை சாப்பிட்டால் சாவு நல்லா தெரியும். என்கிட்ட வந்து ஒரு மனுஷன் பழகுறான்னா அவன் வாழ்க்கையை நான் சீரழிக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ளே இருக்கிற ஐடென்டிட்டி என்ன? கெட்டவன். அதுதான் என்னுடைய உண்மைத்தன்மை. என் உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த ஐடென்டிட்டி. சோ நல்ல மரம். இதை என்ன ஆண்டவர் தெளிவுபடுத்திருக்கிறதா? கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ரெண்டையும் அங்கே அருமையா சொல்லி வச்சிடறாரு. ஆவியின் கனி, மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் மாமிசத்தின் கனிகள் என்று சொல்ல நான் விரும்புகிறேன். 19ல இருந்து 21 வரைக்கும் 17 மாமிசத்தின் கனி அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒரே கனி தான், அதுல 17 விதமான சுவைகள். ஆவியின் கனி ஒரே கனி தான், 9 விதமான சுவைகள். ரெண்டையும் அங்க வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். ஆவியின் கனி, மாமிசத்தின் கனி. நல்ல மரம், கெட்ட மரம். இந்த ஐடென்டிட்டியை கொடுத்ததை போல ஆவியின் கனியையும் அங்கே வைக்கின்றார். அதுல இருக்கிற அந்த 9 சுவை இருக்குதே, அது தாங்க மனிதனை கவர்ந்து இழுக்க வேண்டும். அந்த 17 சுவைகள் இருக்கிறதே பொல்லாத சுவைகள். அது மனிதனை சீரழிக்க கூடியது. ஆக நம்மிடத்திலே காணப்படுகின்ற கனி நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்ப என்ன கேள்வி நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும்? எந்த கனி என்னிடத்திலே காணப்படுகிறது? ஆவியின் கனியிலே இருக்கின்ற அந்த 9 சுவைகளையும் நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேனா? அல்லது அந்த மாமிசத்தின் கனியாக இருக்கிற 17 சுவைகளையும் நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேனா? சோ இந்த ரெண்டையும் வைத்து ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகின்றார். யோசுவா 2வது அதிகாரம் வசனம் 13. யோசுவா 2வது அதிகாரம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அடுத்து 17. அப்பொழுது அந்த மனுஷன் 17வது. அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இந்த சம்பவம் நம்ம நன்றாக அறிந்த ஒரு சம்பவம். ராகாப் அவளை குறித்து சொல்லப்படுகிற அடைமொழி அது நமக்கு அவசியம் அல்ல. ஆனால் அவள் செய்த நற்கிரியை வேவு பார்க்கும்படியாய் போன இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா அனுப்பி வைத்த ஜனங்கள் வேவு பார்க்கும்படியாய் போன போது அவர்கள் இந்த மாதிரி ஒற்றர்கள் வந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு எரிகோவினுடைய அரசன் எச்சரிப்பு அடைகின்றான். அப்ப அவங்கள ஒளித்து வைத்து காப்பாற்றுகின்றார். அவளுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவங்க யோர்தானுடைய
கிழக்கு கரையிலே இருக்கும் போதே ஓகையும் சீகோனையும் அவர்கள் அழித்தார்கள். அந்த ராஜாக்களை இவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இந்த ராகாப் அறிந்து வைத்திருக்கிறாள். அப்ப நாட்டிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் இவள் அறிந்து வைத்திருக்கிறாள். அதனாலதான் இவளுக்கு தெரியும் இவங்க இங்க வர்றாங்க, இவங்க ஏன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தேசத்தை எப்படி இருக்குது வேவு பார்க்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த எரிகோவை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார் என்று நன்றாக அவள் அறிந்து கொண்டு விட்டாள். ஆகினால அவர்களை பாதுகாத்தார். அப்பதான் பாதுகாத்துட்டு அவன் சொல்றான், நீங்க வந்தபோது நீங்க எரிகோவை அழிக்கிறப்ப நீங்க என்னையும் என் தகப்பன் வீட்டாரையும் என்னோடு உடன் பிறந்தவர்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்ப அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த சிவப்பு கயிறை கொடுத்து நீ எந்த ஜன்னல் வழியாக எங்களை இறக்கி விட்டாயோ அதே ஜன்னலிலே இந்த சிவப்பு நூலை கட்டி வைக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க, நீ அலங்கத்தில உன்னுடைய வீடு இருக்கிறது, உன்னுடைய தகப்பன் தாய் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாரையும் நீ உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோ. ஏன்னா நாங்க ஒரு அடையாளத்தை தான் கொடுக்க முடியும். உன் வீட்டுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிற சிவப்பு நூல். நீ மற்ற எல்லாம் உன்னோடு கூட நெருக்கமானவர்கள் எல்லாம் உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோ. நாங்க இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக வரும்போது பாதுகாப்பாக இந்த உன் வீட்டுல இருந்து உன்னை நாங்கள் வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுவோம். ஏன் எருசலேம் அலங்கம் தான் இடிந்து விழுந்துச்சு, அலங்கத்துக்கு மேலதான் வீடு. அப்ப இவர்களுக்கு நாசம் உண்டாயிருமே என்று சொல்லி நீ எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கோ, அவங்களை எல்லாம் உன் வீட்டுக்குள்ள வந்து அடைக்கலமா வச்சுக்கோ. நாங்க வரும்போது உன் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுப்போம். அவங்களை காப்பாத்துனது ஒரே ஒரு ராகாபு தான். ஆனா பாதுகாப்பு இப்ப எத்தனை பேருக்கு? அவளுடைய குடும்பம் முழுவதற்கு ஒரு பாதுகாப்பு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம குடும்ப தலைவர்களாக இருக்கிறோம், குடும்ப தலைவியாக இருக்கிறோம். நாம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நானும் என் வீட்டாருமோ வென்றார், நானும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம் நிமித்தமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு, அழிவிலிருந்து ஒரு பாதுகாப்பு. தேவ லோத்தருடைய சம்பவத்திலையும் பார்க்கும்போது என்ன சொல்றாரு, அந்த தூதர்கள் சொல்றாங்க, எப்பா நீ உன் மருமக்கள் வேற யாராச்சும் உனக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோ, அவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் நீ இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகணும். இவன் போய் அந்த இப்ப தன்னுடைய பெண்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மருமகனை ஆக போறவங்களை கூப்பிட்டு போய் கேட்டு பாக்குறான், வரல. சம்பந்தாரு ஒருத்தர் வரல. ஆனா இங்க ராகாப் அவருடைய பெற்றோர் எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். அல்ல இங்க இவங்க 4 பேரை தவிர வேற யாரும் வர்றதுக்கு மனசு இல்லைங்கிறதுனால அந்த 4 பேரை மட்டும் அந்த சோதம் குமார பட்டணத்தை விட்டு அப்புறப்படுத்தினார் தேவன். ஆனா அதுல ஒருத்தி வந்து உப்பு துணாயி போய் இன்னைக்கும் ஒரு எச்சரிப்பின் அடையாள சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறார். இங்கே ராகாபனுடைய செயல் மூலமாக அந்த சிவப்பு நூல் ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. ஒரு அடையாளமாய், இது வந்து சைன் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த வீடு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வீடு. நம்ம வீட்டுக்கு என்ன அடையாளம் இருக்குங்க? நம்ம வீட்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதா? ராகாபு நிமித்தமாக அங்க ஒரு பாதுகாப்பு அந்த குடும்பத்திற்கு இருந்தது. அந்த சிவப்பு நூல். நம்ம வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுதானா? சிவப்பு நூல் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிற வீடுதானா? ஆண்டவர் இதெல்லாம் பெருமையாக அடையாளங்களாக சொல்லப்படல. அந்த அடையாளத்திற்குள்ள எவ்வளவு சத்தியங்கள் இருக்கணும், எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 17:11.
உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். ம். இங்கே விருத்த சேதனம் இன்றைக்கு புதிய இஸ்ரவேலராகி நமக்கு அந்த காரியங்கள் இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு இஸ்ரவேலனும் விருத்த சேதனத்திற்கு உட்பட வேண்டும். ஏன்? இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குரிய அடையாளம். நுனித்தோல் நீக்கப்பட வேண்டும். ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த காரியங்கள் இருக்கின்றன. இத உபாகமம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30:6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. பொண்ணு இப்ப இங்க 30 உபாகம் 30ல சொல்லப்படுகிற இந்த விருத்த சேதனம் உங்களுக்கு எனக்கு தேவையா இல்லையா? அங்கே மாமிசத்தினுடைய நுனித்தோல் நீக்கப்படணும்னு சொன்னாரு. அது இன்றைக்கு நமக்கு அவசியம் இல்லை. அந்த விருத்த சேதனம் நமக்கு அவசியம் இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய இருதயத்தினுடைய நுனித்தோலை நீ விருத்த சேதனம் பண்ணு. இந்த நுனித்தோல் என்பது என்ன? தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மெட்டீரியல். அதை எடுக்கிறதுனால பாதிப்பு இல்லை. இப்ப நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்கள், இந்த இருதயத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போது எவ்வளவு வெறுமையாக பரிசுத்தமாக இருந்தது. இப்ப இந்த இருதயத்துல வெறும் நுனித்தோல் மட்டும் இல்லைங்க, இருதயத்திற்குள்ளாக கசடுகள் நிறைந்து கிடக்கின்றன. இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. இருதயத்தில் இருக்கின்ற நுனித்தோலை போல தேவையில்லாத காரியங்கள், அதையெல்லாம் நீ விருத்த சேதனம் பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு. அப்ப இந்த விருத்த சேதனம் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்குது. அத ரோமர் நிருபத்துல கூட வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இப்ப நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டா அது ஒரு புகழ்ச்சியா, நான் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறேன். அன்றைக்கு அவங்க மாமிசத்துடைய நுனித்தோலை நீக்க நிமித்தமாக ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த நுனித்தோல். இங்க என்ன சொல்லுங்கன்னா, இருதயத்தை நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இது தேவனாலே உரிய புகழ்ச்சியாக, தேவனுக்குரிய புகழ்ச்சியாக அது காணப்படுகிறதா. நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். எப்படி ஞானஸ்நானம் அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது, விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஞானஸ்தானத்துக்கு உட்படுகிறோம், ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறோம். அது உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். நானும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனை கொடுத்த இரட்சகரோடு கூட நான் பண்ணி கொண்டுகின்ற உடன்படிக்கைக்குரிய அடையாளமாகத்தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கின்றேன். அதே போல இந்த விருத்த சேதனமும் நான் தேவனோடு கூட பண்ணி கொள்கின்ற ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆண்டவரே, என் இருதயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டேன்பா. இது ஒரு உடன்படிக்கைக்குரிய ஒரு அடையாளம். இதுதான் யோசுவால பாக்குறோம். 5வது அதிகாரம் யோசுவா 5ல 2-5 வரைக்கும் வாசிப்போம். யோசுவா 5வது அதிகாரம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லோரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். இங்க பார்த்தா 30 லட்சம் பேர் எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க. மோசே அவங்கள வழிநடத்தி கொண்டு வந்தாரு.
யோர்தானுடைய கிழக்கு கரையில, அதாவது மோவாப் சமவெளியிலே இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கும் போதுதான் மோசையை கர்த்தரை அடக்கம் பண்ணி விட்டார். ஏன்னா மோசைக்கு கானானுக்குள்ள போவதற்கான அனுமதியை கர்த்தர் கொடுக்கல. இப்ப தலைமைத்துவம் யோசுவாவுக்கு வந்து விட்டது. இப்ப யோசுவா இந்த ஜனங்களை எல்லாம் யோர்தானை கடந்து அப்புறப்படுத்தி கொண்டு வந்தாச்சு. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, எப்பா மோசையால வழிநடத்தி அங்கே ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணினவங்க நிறைய பேரு வனாந்தரத்துல மறிச்சிட்டாங்கப்பா. இதுல விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள், அது இந்த 40 வருஷத்துல இவங்க இங்க பிரயாணப்பட்டு வர்றாங்க இல்லையா, அந்த 40 வருஷத்துல புதுதா பிறந்தவங்க, ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்க, இது ஒரு கூட்டம், பெரிய அந்த கூட்டம் பெரிய அதிகமான எண்ணிக்கை இருக்குது. இப்ப இந்த 2வது தடவை உங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கிறது ஒரே ஆளுக்கு விருத்த சேதனம் பண்ணினவனுக்கு 2வது விருத்த சேதனம் அங்கிள் மியூட்ல இருக்கு. பண்ண வேண்டும். அப்ப அதைத்தான் இங்க செய்யறார். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறீங்கப்பா, ஆனா நீங்க கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு அந்த தேசத்திற்குள்ள போனாங்கன்னா ஏற்கனவே யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லையோ அவங்களை எல்லாம் நீ விருத்த சேதனம் பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு. அதைத்தான் அங்க செய்யறார். ஏன்னா இது ஒரு உடன்படிக்கை. இத மோசையினுடைய மனைவியை ஞானமா செய்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் மோசைய வழியிலேயே அழிக்க பார்த்தார். எப்ப மாமனார் வீட்டில இருந்து மறுபடியும் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக போறாரு, அப்ப கர்த்தர் அவனை அழிக்க பார்த்தார். ஏன் வழிநடத்தப்பட வேண்டிய தலைவனை கர்த்தரே அழிக்கணும்னு நினைச்சார்னா என்ன ஒரு அநியாயம் இல்லையா? அப்படிதானே நினைக்க தோணும் இல்லையா? ஆனா மோசையுடைய மனைவியாகிய சிப்போரால் அதை சென்ஸ் பண்ணிட்டான். ஏன் கர்த்தர் மோசைய கொல்ல நினைக்கிறாரு? உடனே தன்னுடைய 2 பசங்க அவங்களுடைய நுனித்தோலை, அங்க இருக்கிற கூர்மையான கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணி மோசையுடைய கால்களுக்கு இடையில அதை தூக்கி வீசுறான். ஏன் மோசை இந்த காரியத்தை செய்ய தவறிவிட்டான்? நான் 2 பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணிருக்கணும், அந்த பண்ணல. இத சிப்போரால் சென்ஸ் பண்ணிட்டதுனாலதான் அவனை காப்பாற்றுகிறான். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் அவங்களுக்கு செய்யறதுக்கு தவறுனதுனால கர்த்தர் அவன் மேல் ஏற்பட்ட அந்த கோபத்தை தணிப்பதற்கு அந்த காரியத்தை சிப்போரால் செய்து தன்னுடைய கணவனை காப்பாற்றுகிறாள். அப்ப விருத்த சேதனத்திற்கு அன்றைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு மாமிச விருத்த சேதனம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணப்படாத இருதயம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணலைன்னு சொன்னா, மோசையை சிப்போரால் காப்பாத்திட்டா, உங்களையும் என்னைய யார் காப்பாத்த போறா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நேரம் நெருங்கிடுச்சதுனால நான் முடிக்க விரும்புகிறேன். இப்ப நமக்கு சொந்தமா வீடெல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படிங்கிறதுக்கு இங்க சைன் தேவைப்படாது, ஐடென்டிட்டி தேவை இல்லையா? இப்ப அடுத்து யாராவது கேட்கிறாரு, இந்த வீடு உனக்கு தான் சொந்தங்கிறதுக்கு என்னப்பா அடையாளம் வச்சிருக்கிற? நம்ம என்ன எதை காமிப்போம்? டாக்குமெண்ட்டை காமிப்போம். பத்திரம் இருக்குது. பத்திரத்துல என்ன சொல்லி இருக்குது? இந்த 4 எல்கைக்கு உட்பட்ட இந்த இடம் இன்னாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதை அடையாளப்படுத்தி அரசாங்க முத்திரையும் போடப்பட்டு அந்த அரசாங்க அதிகாரி கையொப்பமிட்டு அந்த பத்திரத்தை நமக்கு கொடுத்துட்டார். அப்ப இந்த வீடு
எனக்கு சொந்தமான இந்த வீட்டிற்கு நான் தான் உரிமையாளன் என்கின்ற உண்மைத்தன்மையை அந்த பத்திரம் தான் நிரூபிக்குது. அப்ப இந்த வீடு எனக்கு சொந்தமானதற்கான ஐடென்டிட்டி என் கையில இருக்கிற பத்திரம். சரி, நம்முடைய சரீரமாகிய வீடு ரிஜிஸ்டர் ஆயிருச்சா? இந்த கட்டணமாகிய நமக்கு காசு கொடுத்துக்கிட்டு 50 லட்சம் 1 கோடி போட்டு வாங்கினமே, அந்த வீடை வந்து பதிவு செஞ்சிட்டோம். ஆனா ஆண்டவர் தங்க போகிற இந்த சரீரமாகிய வீடு, இது அவருக்கு இங்க தங்க விரும்புறாரு. இந்த வீட ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமா? பதிவாயிருச்சா? யோசிக்கணும் இல்லையா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஐடென்டிட்டி அங்க கிடைச்சிருச்சு. வசனம், நீ கர்த்தருடைய பிள்ளைதானா? என்ன ஐடென்டிட்டி? யோவான் 1:12 படி அதுதான் எனக்கு ஐடென்டிட்டி. அடையாளம் அதுதான். ஏன்? என்னுடைய அடையாளம் வசனத்தின் அடிப்படையில. எல்லாத்துக்கும் அடையாளம் வந்து வசனம் தான். பல நேரங்களில் நாம எப்படி நம்மளை வஞ்சித்துக் கொள்றோம்னு சொன்னா, நான் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறேன், இத்தனை தலைமுறையாக நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னு கேட்டா அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். நீ கிறிஸ்தவ குடும்பத்துல கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்துட்டியே, டாக்குமெண்ட் எழுதி இருக்கிற, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கனால டாக்குமெண்ட் இருக்கு. அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், இன்வாலிட், அதுக்கு மதிப்பே கிடையாது. டாக்குமெண்ட் கையில வச்சிருக்கிற, அது அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். நீ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறேன்னு திருப்தி பெற்றுக் கொண்டிருக்கிறியே, அது அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். அது எப்ப ரிஜிஸ்டர் ஆகுது, எப்ப பதிவாகுது? நீ கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறேன் என்று சொல்வது அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுவது ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். என்ன டாக்குமெண்ட்டுங்க இப்ப நம்ம கையில இருக்குது? ஜெபிப்போம். வெங்கட் ஜோமணி முடி. ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம இப்போ ரெடியா இருக்குமாங்க? நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும், பழைய ஏற்பாடு டோட்டலா டிஃப்ரெண்ட், புதிய ஏற்பாடு டிஃப்ரெண்ட் அப்படின்னு. பாருங்களேன், விருத்த சேதனம் அங்க இருந்துச்சு, அது வேற விதமா இருந்துச்சு. அது சரீரத்தை இழுத்துக் கொள்ற ஒரு காரியமாக இருந்துச்சு. ஆனா இங்க இருதயத்தை, ரத்தம் வராது, ஆனா ரொம்ப ஈஸி தான். ஆனா அதை தான் செய்ய ரொம்ப கஷ்டப்படுறோங்க. அநேக நேரத்துல இந்த காரியத்தை செய்ய ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்படி ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருப்போமா? தெரியவே தெரியாது. சைன் அண்ட் ஐடென்டிட்டி. ஆண்டவர் அவ்வளவு திட்டம் தெளிவுமாக, ஹalleluya, நம்முடைய சரீரத்தை குறித்து, இது அவர் தங்கும் ஆலயம். அப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமா? என்னெல்லாம் பண்ணணும்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, எவ்வளவு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்ல. எல்லாவற்றையும் நமக்கு ஏசப்பா ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டார் நான் நினைக்கிறேங்க. அதனால நம்ம அதோடைய அருமை தெரியாம இருக்கோமோ அநேக நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருக்காரு. ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்காரு. ஹalleluya. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கார். நம்மளை குறித்து இருக்கிற திட்டம் மகா பெரிய திட்டங்க. அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு. ஓ ஹalleluya.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நமக்காக சிலுவையில கொடுத்திருக்கார். அதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்குமா? அதை பெற்றுக்கொண்டிருந்தோம் அப்படின்னா, அதை பெற்றுக்கொண்டதற்கு ஏற்றதாக போல நம்முடைய செயல்கள் இருக்கும் அல்லவா? இது எனக்கும் சேர்த்து சொல்றேங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தையில இருக்க சத்தியம் எப்பேற்பட்ட காரியம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை இந்த நாள்ல ஒரு சர்ஜரி பண்ணி கொண்டிருக்கு நான் நினைக்கிறேங்க. ஒரு ஆபரேஷன் ஒன்று நடந்து கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன். வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya. காயினுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அது எப்பேற்பட்ட அடையாளமாக நம்ம வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நீங்க பேசின வார்த்தைக்காக, உமது வார்த்தையை கர்த்தர் ராஜா எங்களுக்கு விவரித்து சொல்லி கொண்டு கொடுத்ததற்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, ஹalleluya, ஹalleluya. அப்பா நம்ம ரோட்ல போகும்போது சிக்னல் இருக்கும். ஒவ்வொரு சிக்னலும் நம்மளுக்கு ஒரு அடையாளம் போலங்க. அந்த சிவப்பு நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஆண்டவர் நமக்காக செய்த ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், நினைத்து கொள்ளணும். அதனாலதான் கிரீன் போட்ட உடனே நம்மளால போக முடியுது. ஒரு சில இடத்துல நம்ம பிரேக் அடிக்கணும். ஒரு சில இடத்துல நம்மளுடைய வெஹிக்கிளை, இங்க அநேக பேர் வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, கிளச்சை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பிரேக்கையும் பிடிச்சிட்டு இருக்கும். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, வண்டியும் வேஸ்டா போகுது, பெட்ரோலும் வேஸ்டா போகுது, மணியும் வேஸ்டா போகுது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் வேஸ்டா போகுதுங்க. அதை நியூட்ரல் நம்ம போட்டு ஒரு நிமிஷம் அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவோம்ல, அதை நியூட்ரல்ல போட்டு அப்பா, அது போல இந்த நாள்ல நம்ம ஒரு நியூட்ரல்ல போட்டு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமா? அப்பா நாங்க எப்பேற்பட்ட அடையாளத்தை தரித்து இருக்கிறோம் ராஜா அப்படின்னு திங்க் பண்ணி பார்ப்போமா? நம்மளோட இருதயம் விருத்தம் சேதப்பட்டிருக்கா அப்படின்னு திங்க் பண்ணி பார்ப்போமா? ஆவியின் கனியோ, அந்த 9 கனி நம்ம கிட்ட இருக்கா? ஹalleluya. அப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா விசேஷமாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ராஜா, எங்களுக்கு அப்பா ஏதோ ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரி இல்லாம ராஜா, எங்களுக்கு ராஜா கொடுத்த இந்த சொத்துக்காக, அங்கிளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அவரையும் அவர் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்ப அந்த வருகிற நாட்கள்ல ராஜா இன்னும் அங்கிள் மூலியமாக எங்களுக்கு அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ராஜா. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஆமாப்பா, இன்னும் எங்களுக்கு நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்கள் இருப்பா. அதை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ராஜா. நீங்க சொல்லிக் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் கர்த்தர் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உமது வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் ராஜா, மீண்டும் அப்பா இந்த ஆன்லைன் மீட்டிங் நாங்கள் சந்திக்கும் வரை உமது நீங்காத பிரசனம் எங்களை வழிநடத்தட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இவரை முன்னிருந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya.